வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார். ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது வரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டெக்னாலஜிலும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது மோடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது. நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லா இடத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும். ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவினங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுலயும் இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அடுத்து ஒரு 5 வருஷத்துல மாறுற மாதிரி இருந்துச்சா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி ஒரு இதாயிடக்கூடாது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல மாற்றுத்திறனாளி நண்பர்கள் கோயிலுக்கு வரணும்னா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார்.
தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டிடிவி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்திலும் 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.